எபிசோட் 176. பிரபுவின் நிலையை பார்த்த பிறகு லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக மேகனாவுக்கு முன்னால் மண்டியிடுவார்கள் என்பதை சிம்மன் உறுதியாக நம்பினான். இப்போதைக்கு அவனால் அதை செய்ய முடியாவிட்டாலும் விரைவில் அந்த நாள் வரும் என்று அவனுக்கு தெரியும். சரி, அட்லீஸ்ட் நான் என் தாத்தாவை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்தா அவரை உடனே செக் பண்ணி குணப்படுத்துவியா என்று கேட்க, அதுலயும் ஒரு சிக்கல் இருக்கு பிரபு. ஜெயிக்க முடியாத விளையாட்டுல நான் எப்பவும் கலந்துக்க மாட்டேன். முதல்ல அவர் நிலைமை என்னன்னு பார்க்கணும். அவரை குணப்படுத்திட முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்தா கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வரலாம். இல்லைனா என் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பல என்றான். ஆனா அது எப்படி சாத்தியம்? அவரை குணப்படுத்த முடியுமா முடியாதான்னு எப்படி உங்களால கண்டுபிடிக்க முடியும்? அவர் தான் ஊர்ல இருக்காரு என்றான் பிரபு. வீடியோ கவுன்சிலிங் மூலமா என்னால உங்க தாத்தாவை பார்க்க முடியுமே, இது கண்டிப்பா வேலை செய்யும் என்றான் சிம்மன். உடனே வேகமாக அவன் தனது தந்தையின் நம்பருக்கு டயல் செய்தான். சிறிது நேரம் கழித்து பிரபுவின் பாடிகார்டு ஒருவர் தனது கையில் லேப்டாப்புடன் உள்ளே வந்து வீடியோ கால் செய்ய ஆரம்பித்தான். மறுமுனையில் இருந்த கேமரா ஹை குவாலிட்டி கொண்டதாக இருந்தது. அது அங்கே இருக்கும் காட்சியை துல்லியமாக காட்டியது. வீடியோ மூலம் அவன் பிரபுவின் தாத்தாவின் நிலையை பார்க்க முடிந்தது. அதில் அவர் பல்வேறு மருத்துவ உபகரணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு அறையில் இருப்பதையும் அவர் மயக்கத்தில் இருப்பதையும் பார்த்தான். பல்வேறு மருத்துவ குழாய்களுடன் இணைக்கப்பட்டிருந்தார். அவர் ஆழ்ந்த கோமா நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். சிமெண்ட் வீடியோ மூலம் ஒரு நோயாளியை பார்ப்பது இதுவே முதல் தடவை. அவனால் தெளிவாக அவரை பார்க்க முடிந்தது. சுமார் 5 நிமிடங்களுக்கு பிறகு சிம்மன் மறுமுனையில் இருந்த ஒரு டாக்டரிடம் பேஷண்டின் பல்ஸை காட்ட சொன்னான். 20 நிமிடங்களுக்கு பிறகு சிம்மன் இறுதியாக அவரது நோயை கண்டறிந்தான். கண்களை மூடி சிறிது நேரம் யோசித்துவிட்டு, உங்க தாத்தாவோட நோய் கொஞ்சம் தீவிரமா தான் இருக்கு. மேற்கத்திய மருத்துவத்துல இத இதய செயலிழப்புன்னு சொல்லுவாங்க என்றான். இதை கேட்ட பிரபு வியப்படைந்து விட்டான். பல எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் பல நாட்களாக பரிசோதித்து கண்டுபிடித்த விஷயத்தை சிம்மன் வீடியோ கால் மூலம் ஒரு சில நிமிடங்களிலேயே கண்டுபிடித்து விட்டான். இதை நினைத்து வாவென ஆச்சரியப்பட்டான். உங்க தாத்தாவை செக் பண்ண டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நான் சொல்லட்டுமா? உங்க தாத்தா 2 மாசம் மட்டும்தான் உயிரோடு இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க தாத்தாவுக்கு வயசாயிருச்சு, அதனால ஆப்ரேஷன் பண்ணா கூட வெற்றிக்கான சதவீதம் 1% தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா என்றான். பிரபு ஆச்சரியத்தோடு, ஆமா டாக்டர், நீங்க சொல்றது கரெக்ட் தான் என்று விரைவாக தலையசைத்தான். மேற்கத்திய மருத்துவ நிபுணர்கள் சில நாட்கள் ஆலோசனை செய்து ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் இந்த முடிவுக்கு வந்தனர். ஆனால் சிம்மன் அந்த முடிவை எடுக்க அரை மணி நேரம் மட்டுமே ஆனது. இந்த நேரத்தில் அவன் சிம்மனின் மருத்துவ திறமையை கண்டு வியந்தான். அவருடைய மருத்துவ திறமை அபாரமாக இருந்தது. தயவு செஞ்சு என் தாத்தாவை காப்பாத்துங்க டாக்டர் என்றான். அவர் இப்படியே அசையாமப்படுத்திருந்தா போதும்னு நினைச்சீங்கன்னா என்னால இதே மாதிரி அவர் 5 வருஷத்துக்கு உயிரோடு இருக்க வைக்க முடியும். இல்ல எப்பவும் போல ஆக்டிவா இருக்கணும்னா 3 வருஷம் மட்டும்தான் உயிரோடு இருக்க வைக்க முடியும். நான் என்ன செய்யணும் என்றான் சிம்மன். 3 வருஷம் சாதாரணமா இருக்க முடியுமா? எனக்கு அது போதுமே டாக்டர் என்று மகிழ்ச்சியாக கூறினான் பிரபு. அவனை பொறுத்தவரை அவனது தாத்தா 2 ஆண்டுகள் உயிரோடு இருந்தால் போதும் என்று தோன்றியது. அப்போதுதான் பிசினஸில் அவர்களால் ஒரு படி முன்னேற முடியும். அவர்களுடைய குடும்பமும் சமுதாயத்தில் நிலைநாட்டப்படும். மற்றவர்கள் வியாபாரத்தில் தங்களை கைப்பற்றி விடுவார்கள் என்ற பயமும் இருக்காது என்று நினைத்தான். நான் அவரை குணப்படுத்தணும்னா எனக்கு அதுல ஒரு நிபந்தனை இருக்கு என்றான் சிம்மன். என்ன நிபந்தனையா இருந்தாலும் கேளுங்க டாக்டர், கண்டிப்பா நான் செய்யறேன் என்றான் பிரபு. நீ முதல்ல உங்க தாத்தாவை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வா, நேர்ல அவர்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் என்றான் சிம்மன். ஆனா எங்க தாத்தா தான் கோமால இருக்காரே, அவரால் எப்படி நீ சொல்றத கேட்க முடியும் என்றான் பிரபு. அது என் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன் என்றான் சிம்மன். சரி, நான் இப்போ உடனே அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்றான் பிரபு.
அவர் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கலனா கண்டிப்பா நான் அவரை காப்பாற்ற மாட்டேன், சொல்லிட்டேன் என்றான். சிம்மன் அப்போது ஒரு விலை உயர்ந்த கார் வாசலில் வந்து நிற்பதை பார்த்தான். அதிலிருந்து ஒரு பெண் கீழே இறங்கி வந்தாள். அந்த பெண் வேறு யாரும் அல்ல, பூஜாதான். அவள் சிம்மனை பார்க்க வந்தாள். சரி, நீ புறப்படு பிரபு என்று சொல்ல பிரபு அங்கிருந்து புறப்பட்டான். பிரபு வெளியே சென்று கொண்டிருக்கும் போதுதான் பூஜா சரியாக உள்ளே நுழைந்தாள். அவள் உள்ளே வந்தவுடன், ஆய் பூஜா, என்ன இந்த பக்கம்? மறுபடியும் ஏதாவது பேய பாத்தியா என்ன என்றான் சிம்மன். விளையாடாத சிம்மன், எனக்கு உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் உதவி வேணும் என்று பூஜா சிம்மனிடம் கூறினாள். அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பாடி கார்ட்ஸுங்க, உன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரியும்ல, அப்படி இருந்தும் இப்படி அலட்சியமா இருந்தா எப்படி? அவங்களையும் உன் கூட நீ கூட்டிட்டு வரல? உன்னை கடத்திட்டு போக வெளியில ஒரு கும்பல் தயாரா இருக்கு. அதை நினைச்ச உனக்கு கொஞ்சம் கூட பயமா இல்லையா என்று ஆச்சரியத்தோடும் அக்கறையோடும் கேட்டான். எங்க அப்பா அவங்க கிட்ட டீல் பேசிட்டாரு சிம்மன், ஸோ அவங்க இனிமே என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்க. பட் ஒன் திங், அன்னைக்கு மட்டும் நீ என் கூட இல்லைனா நான் உயிரோடய இருந்திருக்க மாட்டேன் என்றாள். அப்படியா? சரிதான், மனசுல இருந்தா சரி, அது போகட்டும். என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்க என்றான் சிம்மன். போன தடவை நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தப்போ என் ரூம்ல கூட என் கூட இன்னொரு பொண்ணும் தங்கியிருந்தாளே, அவள் உனக்கு ஞாபகம் இருக்கா? அவள் பேர் கூட ஆயிஷா என்றாள். ஓ எஸ், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கே. அவளை எப்படி மறக்க முடியும்? சரி, அவளுக்கு என்ன போ என்று கேட்க, அவளுக்கு தான் ப்ராப்ளம் சிம்மன் என்று சற்று கவலையுடன் கூறினாள் பூஜா. எனக்கு பேய் பிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து எனக்கு பேய் ஓட்டுனல்ல, அதை பார்த்ததுலேருந்து நாங்கள் எல்லாருமே இனிமே அவுஜா போர்டு வச்சு விளையாடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்துட்டோம். அதுலேருந்து நாங்கள் அதை விளையாடுறதே இல்லை சிம்மன். அது சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துலையும் நாங்கள் 3 பேருமே ஈடுபடுறதே இல்லை. ஆனால் லாஸ்ட் சண்டேல நைட்டு அவள் சில ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருந்தா. போகும்போது சந்தோஷமாக போனவ திரும்பி வரும்போது அவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது. அவள் அடிக்கடி தன்னையே மறந்துடுறா. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஆழமாக யோசனை பண்ணிகிட்டே இருக்கா. சில நேரம் அவள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் அழுகிறத கூட நான் பார்த்தேன். யாராவது அவளை டச் பண்ணா கூட பயங்கரமாக சத்தம் போடுறா. சில நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது வேண்டாம் விலகிரு, வேண்டாம் எட்ட போயிடுன்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவளை பார்த்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்கோம். என்ன மாதிரியே அவளுக்கும் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோன்னு பயமா இருக்கு சிம்மன் என்றாள். தொடரும். எபிசோட் 177. ஆயிஷாவை பார்த்து நாங்கள் எல்லாருமே ரொம்ப கவலையாக இருக்கோம். என்ன மாதிரியே அவளுக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு பயமாக இருக்கு சிம்மன். நீ என்ன நினைக்கிற என்றாள் பூஜா. தெரியல பூஜா, இப்போ என்னால் எதுவும் சொல்ல முடியாது. உன் ஃப்ரெண்டை நேரில் பார்த்தாதான் என்னன்னே சொல்ல முடியும் என்றான். சரி, அப்போ என் கூட வரியா? அவளை ஒரு தடவை நேரில் செக் பண்ணி பார்த்துடலாமா என்றாள். சிம்மன் உடனே தனக்கு அருகில் இருந்த மெடிக்கல் கிட்டை எடுத்துக்கொண்டான். இருவரும் ஒன்றாக புறப்பட்டார்கள். பூஜா தனது காரை ஸ்டார்ட் செய்து அவனை அழைத்து கொண்டு தான் படிக்கும் காலேஜுக்கு சென்றாள். காலேஜுக்கு வெளியில் இருந்த பார்க்கிங்கில் காரை நிறுத்தினாள். எதுக்காக பூஜா, ஏன் காரை எங்கேயே நிறுத்திட்ட? உங்க ஹாஸ்டல் இதுக்கு பின்னாடி தானே இருக்கு என்று ஆச்சரியத்தோடு கேட்டான். ஆமா சிம்மன், ஆனா நான் ஒரு பணக்கார பொண்ணுங்கிறது இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. இப்போ நான் இந்த காரோட அங்க போனா சரியா இருக்காது, அதனாலதான் காரை எங்கேயே நிறுத்தினேன் என்றாள் பூஜா. பூஜா ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த பெண்ணாக இருந்த போதிலும் தனது குடும்ப நிலையை யாரிடமும் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. அவள் இயல்பான ஆடையை தான் அணிந்திருந்தாள். இருவரும் ஹாஸ்டலை அடைந்தார்கள். சிம்மன் வாசலிலேயே நின்று கொண்டான். என்னாச்சு சிம்மன், ஏன் இங்கே நின்னுட்ட என்று கேட்க, இல்ல பூஜா, நீ மேல போ, செகண்ட் ஃப்ளோர்ல லெஃப்ட் சைட்ல இருக்கிற ஜன்னலுக்கு பக்கத்துல நீ எனக்காக வெயிட் பண்ணு. என்னால யூஷுவல் வழியில வர முடியாது, உங்க வார்டன் என்ன உள்ள விட மாட்டாங்க. நான் குறுக்கு வழியில வந்துடுறேன், சரியா என்றான். பூஜா மேலே சென்ற பிறகு சிம்மன் அருகில் இருந்த குழாயை பிடித்து ஏறி ஜன்னல் வழியாக 2வது மாடியை அடைந்தான். அதன் பிறகு பூஜாவின் அறைக்கு சென்றான். அங்கே ஆயிஷா கட்டிலில் படுத்திருந்தாள். அவளை முதலில் பரிசோதித்து பார்த்தான். அங்கே எஸ்டியும் இருந்தாள். மூவரும் ஆயிஷாவை விட்டு சற்று விலகி சென்று பேச ஆரம்பித்தார்கள். ஆயிஷா எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு என்ன ப்ராப்ளம் என்று தாழ்ந்த குரலில் கேட்டாள். ஆயிஷாவை நான் செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த சில நாட்கள்ல ஆயிஷாவுக்கு அதிர்ச்சியான விஷயங்கள் ஏதாவது நடந்துச்சா என்று தீவிரமாக கேட்டான்.
இல்ல டாக்டர், அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியலே. லாஸ்ட் சண்டே ஆயிஷா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு வெளியே போனான். ராத்திரி போனவ திருப்பி மறுநாள் விடிஞ்சுதான் வீட்டுக்கு வந்தா என்று சொல்ல, எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா, பாய்ஸா கேர்ள்ஸா என்று கேட்க, எல்லாருமே கேர்ள்ஸ் தான், அவளோட கிளாஸ்மேட்ஸ் தான் அவங்க என்றாள் எஸ்டி. அடுத்த நாள் அவ காலேஜுக்கு போகல. சரி, அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சோம். ஆனா அவ அதுக்கப்புறம் காலேஜுக்கே போகல. அவளோட நடவடிக்கைகள் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அவளுக்கு என்னாச்சு சிம்மன்? அவளும் என்ன மாதிரியே அமானுஷ்ய சக்திகளால பாதிக்கப்பட்டிருக்காளா? அவளை சரி பண்ணிட முடியும் தானே என்றாள் பூஜா. இல்ல பூஜா, நீ அந்த வழியில இதை யோசிக்க கூடாது. அவளோட பிரச்சனையே வேற. அவளுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியாத விஷயம் வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு என்றான். இப்போ என்ன பண்றது சிம்மன்? அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றாள் பூஜா. இப்போதைக்கு நான் தற்காலிகமா சில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். அவ மனசு கொஞ்சம் தெளிவாகும். ஆனா அவ முழுசா குணமாகணும்னா அவளோட பிரச்சனை என்னன்னு தெரியணும். அது வரைக்கும் நீங்க எல்லாருமே ஆயிஷாவை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அவளை தனியா விடக்கூடாது. முட்டாத்தனமா எதையும் செய்ய விடக்கூடாது என்றான் சிம்மன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல சிம்மன். முட்டாத்தனமானா என்ன சொல்ல வரீங்க என்று கேட்க, ஆயிஷாவோட கண்ணை பார்த்தேன். அவ கண்ணில் ஒரு விரக்தியும் இயலாமையும் இருந்துச்சு. அவளுக்கு வாழ விருப்பமே இல்லை. எந்த நேரம் வேணாலும் அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணலான்னு என் மனசு சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், அவளை தனியா விடக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் என்றான். ஆயிஷா ரொம்ப பாவம். ஆயிஷாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவங்க குடும்பமும் சேர்ந்து தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். அவளோட அப்பா அம்மா சென்னைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல தான் இருக்காங்க சிம்மன். அவங்க குடும்பம் பெரிய பணக்காரங்க கிடையாது. ரொம்ப சாதாரண குடும்பம். அவங்க எதிர்காலமே அவளை நம்பிதான் இருக்கு என்றாள் பூஜா. கவலைப்படாத பூஜா, நான் அவளுக்கு பேசி புரிய வைக்கிறேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். ஆனா அவளுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் என்றான் சிம்மன். இதை சொல்லிவிட்டு அவன் ஆயிஷாவுக்கு அருகில் சென்று படுக்கையில் அவளுக்கு அருகில் அமர்ந்து அவளை பார்த்து புன்னகைத்தான். ஆயிஷா, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா என்றான். அவனுடைய குரலை கேட்டவுடன் ஆயிஷாவின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அவள் கண்களை மூடி படுத்திருந்தாள். பயப்படாத ஆயிஷா, நான் சிம்மன். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல? கண்ணை திறந்து பாரு ஆயிஷா என்று சொல்ல, அவள் சிம்மனை நன்றாக பார்த்துவிட்டு அமைதியானாள். அவள் லேசாக தலையசைத்து கரகரப்பான குரலில், நீங்களா? வாங்க டாக்டர் என்றாள். அப்பாடி, உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சா? கொஞ்ச நாளாவே உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் உன்னை செக் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். எங்க கையை நீட்டு பார்க்கலாம் என்றான். ஆயிஷா தனது கையை நீட்டவில்லை. அவள் மிகவும் தயங்கினாள். கையை நீட்ட ஆயிஷா, அவர் ஒரு நல்ல டாக்டர், கண்டிப்பா உனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. நீ அவர்கிட்ட கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு என்று பூஜா சமாதானப்படுத்தினாள். ஆமா ஆயிஷா, அவரை பார்த்து பயப்படாத. அவர் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்திருக்காரு. உனக்கு என்ன ஆனாலும் நான் உனக்கு துணையா இருப்பேன். உன்னோட பெத்தவங்களை பத்தி யோசிச்சு பாரு என்றாள் எஸ்டி. எஸ், எதுவா இருந்தாலும் என்கிட்ட தாராளமா சொல்லலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான் சிம்மன். ஆயிஷா ஒரு கணம் தயங்கினாள். சிம்மனுடைய ஊக்கமளிக்கும் பார்வையையும் தன்னுடைய நண்பர்களின் கவலையான முகப்பாவங்களையும் பார்த்த அவள் சோகத்தில் மூழ்கினாள். அவள் சிம்மனின் தோளில் சாய்ந்து அழ ஆரம்பித்து விட்டாள். உனக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆயிஷா. ஆனா அது எதுவா இருந்தாலும் அது நடந்து போச்சு. நீ வாழ்க்கையில கடந்து போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு. அதுவும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்று அவள் தோளை தொட்டு ஆறுதல் கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், எல்லாருக்குமே தேங்க்ஸ் என்று ஆயிஷா கண்ணீருடன் தலையசைத்தாள். சிம்மன் சிறிது நேரம் அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவளை ஓய்வெடுக்க படுக்கையில் படுக்க சொன்னான். ஆயிஷாவுக்கு உடல் ரீதியாக பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ஆனால் அவளுடைய மனநிலை சரியாக இல்லை. கவலைப்படாத ஆயிஷா, நீ நல்லா தூங்கி எழுந்தா எல்லாம் சரியாயிரும். அதுக்கு தான் நான் முதல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன் என்றான். ஆயிஷா கண்களை மூடிக்கொண்டாள். அப்போது படுக்கைக்கு அருகில் இருந்த செல்போன் ஒலித்தது. அடுத்த நிமிடமே அவள் நடுக்கத்தோடு எழுந்து அமர்ந்து கொண்டாள். பயப்படாத ஆயிஷா, போன் தான் அடிக்குது என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவளிடம் போனை எடுத்து நீட்டினான். அவள் ஒரு கணம் தயங்கினாள். அதன் பிறகு போனை வாங்கி காலர் ஐடியை பார்த்தாள். அவளுடைய முக பாவனைகள் மாறியது. கத்திக்கொண்டே போனை தூக்கி எறிந்தாள். தொடரும். எபிசோட் 178. பயப்படாத ஆயிஷா, போன் தான் அடிக்குது என்று சொல்லிவிட்டு சிம்மன் அவனிடம் போனை எடுத்து நீட்டினான். அவள் ஒரு கணம் தயங்கினாள். அதன் பிறகு போனை வாங்கி காலர் ஐடியை பார்த்தாள்.
அவளுடைய முகப்பாவனைகள் மாறியது. கத்திக்கொண்டே போனை தூக்கி எறிந்தாள். நோ நோ, வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் என்று கத்திக்கொண்டே சுவரின் மூலையில் சாய்ந்து கொண்டாள். உடனே சிம்மன் அவள் கழுத்தில் ஒரு புள்ளியில் கை வைத்து அழுத்தினான். அவள் பின்னோக்கி சரிந்து விழுந்தாள். அவ இப்ப தூங்குறா, கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு ஆயிஷாவின் போனை எடுத்து அதில் இருக்கும் மிஸ்டு காலை பார்த்தான். அந்த மிஸ்டு கால் ராகுல் என்ற நபரிடமிருந்து வந்ததாக தெரிந்தது. அவன் லேசாக முகத்தை சுளித்தபடி பூஜாவை பார்த்து கேட்டான், யார் இந்த ராகுல் என்றான். ராகுல் எங்க காலேஜில் தான் படிக்கிறான், அவன் ரொம்ப திறமையான ஸ்டூடெண்ட், ரொம்ப புத்திசாலி என்றாள். இவனை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று கேட்க, ஓ தாராளமா, அவனோட குடும்பம் கொஞ்சம் ரிச்சான குடும்பம், ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காங்க. அவன் தன்னோட அப்பாவோட பணத்தை பற்றியும் அதிகாரத்தை பற்றியும் ரொம்ப பெருமைப்படுவான். அவன் ஒரு அயோக்கியன், நிறைய பொண்ணுங்களோட அப்பாவித்தனத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டான், நிறைய பெண்களை ஏமாத்தியிருக்கான் என்றாள். ஆயிஷாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, இவன் ஆயிஷாவை கொஞ்ச நாளாக தன்னோட வலையில விழ வைக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணான். ஆனால் ஆயிஷாவுக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவன் விடவே இல்லை, ஆயிஷாவை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தான் என்றாள் பூஜா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே சிம்மன் அவளுடைய செல்போனை கலட்டி அதிலிருந்து சிம் கார்டை வெளியில் எடுத்து வீசி எறிந்தான். அதன் பிறகு பூஜாவை பார்த்து, ஆயிஷா பிரச்சனைக்கும் இந்த பையனுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது என்ன ஏதுன்னு தெளிவாக கண்டுபிடிச்சாதான் இவளை சரி பண்ண முடியும். நீ புதுசாக ஒரு சிம் கார்டு வாங்கி அதை யூஸ் பண்ண சொல்லு. மறுபடியும் அந்த பையனை பார்க்க விடாத. என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க என்றான். இரண்டு பெண்களும் அவசரமாக தலையசைத்தனர். கடந்த சில நாட்களாக ஆயிஷாவுக்கு சரியாக தூக்கம் வரவில்லை. அவள் நீண்ட நேரம் தூங்க வேண்டியதாக இருந்தது. கொஞ்ச நாளா அவங்க ஃப்ரெண்டு சரியா தூங்கல. ஆயிஷாவுக்கு இப்போ தூக்கம் தேவை. அவ எந்திரிச்சதுக்கு அப்புறம் உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. அவகிட்ட பாசிட்டிவா பேசுங்க. அவ மனசை இயல்பாக்க ட்ரை பண்ணுங்க. அவ மனசு ரொம்ப காயப்பட்டு போயிருக்கு என்றார். சரி, அப்படின்னா நான் கிளம்புறேன், என்னை திரும்பவும் ட்ராப் பண்றியா என்று சொல்ல இருவரும் வெளியே சென்றார்கள். அவன் வெளியே சில பெண்கள் மீது மோதிவிட்டான். சிலர் பயந்து கத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் கத்திக்கொண்டே ஓட ஆரம்பித்தார்கள். பூஜா தன்னுடன் இல்லை என்றால் சிம்மன் அந்த இடத்திலிருந்து தப்பிக்க முடியாது. அவன் படிக்கட்டுகளை நெருங்கிய போது கீழே சில ஊழியர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். கடந்த முறை போலவே அவன் படிக்கட்டு வழியாக வெளியே செல்லலாம் என்று நினைத்திருந்தான். அப்போது கீழே வார்டனுடைய குரல் கேட்டது. அது எப்படி ஒரு ஆண் நம்ம ஹாஸ்டலுக்குள்ள வர முடியும்? இங்க உள்ள வரவங்களை நான் தீவிரமா கண்காணிச்சுட்டு தானே இருக்கேன். என்னை மீறி யாராலையும் உள்ள வர முடியாது. அப்புறம் எப்படி உன்னால ஹாஸ்டலுக்குள்ள வர முடிஞ்சது என்று கத்திக் கொண்டிருந்தார். பூஜா, இங்க இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தா என்னால படிக்கட்டு வழியா கீழே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நானா வேற வழியா வரேன், நீ இறங்கி வா என்று சொல்லிவிட்டு வழக்கம் போல அவன் குறுக்கு வழியை பயன்படுத்தினான். சிம்மன் இன்று தாமதமாகத்தான் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினான். அவன் வீட்டுக்கு வந்தவுடன் மேகனாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சிம்மன், எங்க தாத்தா சென்னைக்கு வந்துட்டாராம் என்றாள். அவள் குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அப்படியா, சரி, நான் உடனே போய் பார்க்குறேன் என்று சொல்ல, வேண்டாம் சிம்மன், அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது புறக்கணிக்கிறது தான் நல்லது. இப்படி உடனே போய் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை என்றாள். அப்படி இல்லை மேகனா, அவருக்கு உடம்பு சரியில்லை. அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்ப நேரம் டிராவல் பண்ணி வந்திருப்பாரு. டிராவல் பண்ணால் அவரோட உடம்பு இன்னும் மோசமாயிடும்னு எனக்கு பயமாக இருக்கு. அவரை வச்சு எனக்கு சில பிளான் இருக்கு. ஸோ உடனே போகிறது தான் நல்லது என்றான் சிம்மன். இரவு 10 மணி அளவில் மேகனா சிம்மனுக்கு எதிரில் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஒரு எளிய உடையை அணிந்திருந்தாள். அது அவளுடைய அழகை மெருகூட்டி காட்டியது. அந்த உடையில் அவள் கவர்ச்சியாக காட்சியளித்தாள். அவளுடைய முகம் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அவள் நரம்புகளில் கோபம் பாய்வதை சிம்மன் கண்டுபிடித்து விட்டான். அவள் லிங்கம் குடும்பத்தில் இருந்த காலத்தில் மிகவும் அவமதிக்கப்பட்டிருந்தாள். அவளுடைய தாயை கைவிட்ட சூழ்நிலையில் இருவரும் மிகவும் கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்தார்கள். சிம்மன் அவளை மெதுவாக அணைத்து ஆறுதல் கூறினான். அதன் பிறகு இருவரும் லிங்கம் குடும்பம் தங்கியிருந்த அந்த லக்ஸூரியஸ் ஹோட்டலுக்கு சென்றார்கள். சிம்மன் வேலை பார்த்த மருத்துவமனையை விட லிங்கம் குடும்பத்தின் மருத்துவ குழுவில் சிறந்த மருத்துவ உபகரணங்கள் இருந்ததால் அவர்கள் பூதலிங்கத்தை மருத்துவமனைக்கு அனுப்பவில்லை. அந்த ஹோட்டல் முழுவதுமே அவர்களால் முன்பதிவு செய்யப்பட்டு இருந்தது. உள்ளே நடக்கும்போது 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர வயது மனிதர் 2 பாடிகார்டுடன் எதிரில் வந்தான். அவர் சிம்மனை தடுத்து நிறுத்தினார். அவரால் சிம்மனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மேகனாவை பார்க்க முடியவில்லை.
ஹேய், யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க என்றார். அவர் லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த நம்பிக்கையான பாதுகாவலர் ராஜரத்னம். ராஜரத்னம் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவர் அந்த குடும்பத்துடன் இணைந்திருந்தார். அவர் முகத்தில் ஒரு திமிர் தெரிந்தது. நான் மிஸ்டர் பூதலிங்கத்தை செக் பண்ண வந்திருக்கேன் என்று அலட்சியமாக கூறினான் சிம்மன். யாரு, நீயா? என்ன விளையாடுறியா? உனக்கு முதல்ல லிங்கம் ஃபேமிலி பத்தி தெரியுமா? எங்க பாஸ் பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு எங்க பாஸுக்கு ஒரு மெடிக்கல் செக்அப் இருக்கு. அவரை செக் பண்ண ஒரு மேஜிக் டாக்டர் வர போறாரு. இந்த நேரத்துல வந்து காமெடி பண்ணாத என்றார். நான் தான் அந்த மேஜிக் டாக்டர் என்றான் சிம்மன். அதை கேட்டவுடன் ராஜரத்னம் அந்த இடமே அதிரும்படி பலமாக சிரித்தார். இன்னைக்கு எங்க பெரிய முதலாளியை செக் பண்ண வந்த டாக்டர் நீயா? இதை நான் நம்பணுமா என்று சிரிப்பை அடக்க முடியாமல் கேட்க, என்ன நம்பணுமா வேணாமாங்கிறதெல்லாம் உங்க பிரச்சனை. நீங்க போய் முதல்ல நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க என்றான் சிம்மன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. கண்டிப்பா நீ ஒரு டாக்டரா இருக்க முடியாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். உடனே வந்த வழியாவே திரும்ப போயிடு என்றான். சிம்மன் ஒரு இளைஞன் என்பதை பிரபு அவனிடம் சொல்லி இருக்கவில்லை. இன்று வரப்போவது ஒரு அதிசய மருத்துவர், பாரம்பரிய சீன மருத்துவ திறமைகளை கொண்டவர் என்று மட்டும்தான் அவருக்கு தெரியும். அதனால் சிம்மன் தான் அந்த டாக்டர் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. மேலும் சிம்மன் மிகவும் இளமையாக இருந்ததால் சிம்மனை ஒரு சிறந்த மருத்துவராக அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. உண்மையை சொல்லு, நீ எதுக்காக எங்க பாஸை நெருங்கணும்னு நினைக்கிற? உன்னோட உள்நோக்கம் என்ன? எங்க ஐயாவை போட்டு தள்ள வந்திருக்கியா? சொல்லு, யாரா நீ? உன்னை யார் அனுப்பி வச்சாங்க என்று மிரட்டினார். உடனே 2 பாடிகார்ட்ஸும் ஓடி வந்து சிம்மனையும் மேகனாவையும் சுற்றி வளைத்தனர். சிம்மன் மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான் என்றான். தொடரும். எபிசோட் 179. 2 பாடிகார்ட்ஸும் ஓடி வந்து சிம்மனையும் மேகனாவையும் சுற்றி வளைத்தனர். சிம்மன் மெல்லிய புன்னகையை உதிர்த்துவிட்டு, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைனா நஷ்டம் உங்களுக்கு தான் என்றான். என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவனை அடிச்சு தூக்கி போடுங்கடா என்று சொல்ல பாடிகார்ட் சிம்மன் மீது கை வைக்க அங்கே மின்னல் வேகத்தில் சில சம்பவங்கள் நிகழ்ந்தது. உடனே அந்த 2 பாடிகார்ட்ஸும் வலியால் தரையில் விழுந்து நெளிய ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது என்று ராஜரத்தினம் உணர்வதற்குள் இதெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. ராஜரத்தினம் திடுக்கிட்டு சில அடிகள் பின்வாங்கினான். அவனது மெய்காப்பாளர்கள் தொழில் ரீதியாக பயிற்சி பெற்றவர்கள். ஆனால் அவர்களை ஒரே அடியில் சிம்மனால் எப்படி தோற்கடிக்க முடியும் என்று குழம்பினார். சிம்மனின் அபாரமான திறமையை கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். உடனே தனது அலைபேசியை எடுத்து டயல் செய்ய சில வினாடிகளில் அங்கே கருப்பு நிற உடை அணிந்த 10க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் ஓடி வந்து சிம்மனை சூழ்ந்து கொண்டனர். உங்க பணக்கார புத்தி இன்னும் உங்களை விட்டு போகலல்ல? எல்லா பணக்காரங்களும் இப்படிதான் இருப்பீங்களா என்று திட்டிக்கொண்டே சிம்மனுக்கு பின்னால் நின்ற மேகனா வெளிப்பட்டாள். அப்போதுதான் சிம்மனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த மேகனாவையே ராஜரத்தினம் பார்த்தான். அவள் அங்கிருந்து சென்றபோது அவளுக்கு வயது 16 இருந்தது. ஆனால் இப்போது அவள் 25 வயதுக்கு மேலிருந்தாள். ஆரம்பத்தில் அடையாளம் தெரியவில்லை என்றாலும் தற்போது அவன் மேகனாவை அடையாளம் கண்டுபிடித்து விட்டான். மேகனா, நீங்களா என்று கேட்க, ஆமா நான் தான். உள்ள போய் என் தாத்தாவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், வழிவிடு என்று கடுமையாக கூறினாள். மன்னிக்கணும் மேடம், உங்க கூட வந்திருக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல, அதனால உங்களையும் உள்ள போக அனுமதிக்க முடியாது என்று ராஜரத்னம் பிடிவாதமாக கூறினான். தாத்தாவை பழிவாங்க நான் ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நினைச்சு பயப்படுறியா? கவலைப்படாத, தாத்தாவை கொன்னுட்டா எனக்கு தான் இழப்பு. ஒழுங்கு மரியாதையா வழியை விட்டு விலகு என்று மேகனா கூறினாள். மன்னிக்கணும் மேடம், பெரிய ஐயா உங்களை என்னைக்குமே தன்னோட பேத்தின்னு ஒரு நாள் ஒத்துக்கிட்டது கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல நீங்க லிங்கம் குடும்பத்தோட உறுப்பினரா இல்லையேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க ஒரு முறைகேடான பொண்ணு, ஸோ உங்களை உள்ள அனுமதிக்க முடியாது. உங்களால எப்படி இவ்வளவு தைரியமா உங்களை அவரோட பேத்தின்னு சொல்லிக்க முடியுது? உங்களுக்கு கூச்சமாவே இல்லையா என்று கேலி செய்தான். இதை கேட்டவுடன் சிம்மனுக்கு கோபம் வந்தது. அவன் கோபமாக கையை ஓங்கி கொண்டு ராஜரத்னத்தை நோக்கி நகர மேகனா அவனை தடுத்து நிறுத்தினாள். கூச்சப்பட வேண்டியது நான் இல்லை மிஸ்டர் ராஜரத்னம். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உங்க ஐயா தான். என் குடும்ப பேரு லிங்கம். இதை நான் எங்க வேணாலும் சொல்லுவேன்.
நான் இந்த குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுதான்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்க என்னை ஏத்துக்கலையானாலும் என் உடம்புல ஓடுற ரத்தம் இந்த குடும்பத்தோட ரத்தம் தான். லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என்றாள். அவளுடைய கோபமான வார்த்தைகளும் அழகான முகமும் நம்பிக்கையான தோரணையும் ராஜரத்னத்தை ஒரு சில வினாடிகள் நிலைகுலைய செய்தது. அவள் சிறுவயதில் அவமானப்படுத்தப்பட்ட அதே ஆதரவற்ற பயந்த சிறுமி அல்ல என்பது புரிந்தது. இப்போது அவள் நம்பிக்கையின் நாயகியாக நின்று கொண்டிருந்தாள். மேகனா சொல்வது சரிதான் என்பது ராஜரத்னத்துக்கும் தெரியும். அவள் முறைகேடான மகளாக இருந்தாலும் அவள் உடலில் ஓடுவது லிங்கம் குடும்பத்தை சேர்ந்த ரத்தம்தான். உங்களை என்னால உள்ள விட முடியாது மேடம், நீங்க என்ன சொன்னாலும் சரி என்று சொல்லிவிட்டு தனது பாடி கார்ட்ஸை பார்த்து, காட்ஸ், இந்த 2 பேரும் நம்ம பெரிய முதலாளியை பழிவாங்க வந்திருக்காங்க, அவங்கள வெளியே கொண்டு போய் விடு என்று பல்லை கடித்து கொண்டு கூறினான். உடனே பாடி கார்ட்ஸ் அவர்களை நெருங்க சிம்மன் மேகனாவை பார்த்து, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் இவங்களை சமாளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்களை எதிர்கொள்ள ஆரம்பித்தான். அவர்களை தாக்க ஆரம்பித்தான். அவனுடைய ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு பாடி கார்டுகளும் தரையில் விழுந்து துடிக்க ஆரம்பித்தார்கள். அவனிடம் இன்ஸ்டன்ட் பாம் டெக்னிக் இருந்தது. அதை பயன்படுத்தி அவனால் குறைந்த தூரத்தில் வலுவான சக்தியை உருவாக்க முடியும். ஒரு நிமிடத்திற்குள் 10க்கும் மேற்பட்ட பாடிகார்ட்ஸ் ஒருவர் பின் ஒருவராக தோற்கடிக்கப்பட்டார்கள். எல்லோரும் நம்பிக்கையை இழந்து விட்டார்கள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ராஜரத்னம் அதிர்ச்சி அடைந்து விட்டார். அடுத்த அடி தனக்குதான் என்பதை உணர்ந்த ராஜரத்னம் உடனே அங்கிருந்து ஓடி போக நினைத்தார். அந்த நேரத்தில் பிரபு மேல்தளத்திலிருந்து இறங்கி வந்தான். அங்கிருந்த காட்சியை பார்த்து திகைத்தான். சின்ன முதலாளி, நீங்க வந்துட்டீங்களா? இவங்க 2 பேரும் நம்ம பெரிய முதலாளிய கொலை பண்ண வந்திருக்காங்க, தடுக்க வந்த பாடி கார்ட்ஸை போட்டு அடிக்கிறாங்க என்று சொல்ல அதை கேட்டு கோபம் அடைந்த பிரபு ராஜரத்னத்தை அங்கேயே அறைந்து விட்டான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? யாராவது வந்தா உடனே வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா என்றான். அதன் பிறகு டாக்டர் பக்கம் திரும்பி, சாரி டாக்டர், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் என்றான். சாரி பிரபு, உங்க ஆளுங்க என்ன சரியா வரவேற்கல, என்னை உள்ள கூட விட முடியாதுன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் எப்படி எங்களால உள்ள வர முடியும் என்றான் சிம்மன். டாக்டர், தயவு செஞ்சு நில்லுங்க என்று பிரபு வேகமாக அவனிடம் சென்று, மன்னிக்கணும், இது எல்லாமே என் தப்பு தான், நான் தான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினான். நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை பிரபு. உங்க ஆளு மிஸ்டர் ராஜரத்னம் நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு கிட்ட ரொம்ப முரட்டுத்தனமா பேசியிருக்காரு. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்றான் சிம்மன். அப்போதுதான் மேகனா அங்கு இருப்பதையே பிரபு பார்த்தான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. டாக்டர் ஏன் தனக்கு உதவி செய்ய ஒப்புக்கொண்டான் என்று இப்போது அவனுக்கு புரிந்தது. அவனுக்கு ஏற்கனவே மேகனாவை தெரிந்திருந்தது. எனவே லிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கடந்த காலத்தில் மேகனாவுக்கு என்ன தவறுகள் செய்தார்கள் என்று சிம்மன் அறிந்து வைத்திருக்கிறான் என்பதையும் புரிந்து கொண்டான். ஏதோ ஒரு விதத்தில் அவன் மேகனாவுக்கு உதவி செய்யதான் வந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். சிறு வயதில் மேகனா தனியாகவும் ஆதரவற்றவளாகவும் இருந்தாள். அப்போது அவள் அந்த குடும்பத்தால் அவதூறாக நடத்தப்பட்டாள். இறுதியாக அந்த குடும்பத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாள். அவளிடம் பணம் எதுவும் இருக்கவில்லை. மேகனாவை இழிவாக நடத்துவதில் லிங்கம் குடும்பம் வெகு தூரம் சென்று விட்டதை அவள் உணர்ந்தாள். அவள் ராஜரத்னத்தை வெறுப்புடன் பார்த்தாள். அவனை கழுத்தை நெரித்து அந்த இடத்திலேயே கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றியது. என்னையா பாக்குற, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பு கேளு என்றான் பிரபு. மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் ராஜரத்னம் இன்றே இறந்து விடுவான் என்பது அவருக்கே தெரியும். அதனால் அவன் உடனடியாக மண்டியிட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பித்தான். என்னை மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க மேகனா என்றான். சிம்மன் மேகனாவை திரும்பி பார்க்க அவள் தலையசைத்தாள். பிறகு சிம்மன் பிரபுவிடம், சரி சரி வாங்க, உடனே உங்க பெரிய முதலாளியை போய் பார்க்கலாம் என்றான். பிரபு நிம்மதி பெருமூச்சு விட்டான். தொடரும். எபிசோட் 180. சிம்மன் மேகனாவை திரும்பி பார்க்க அவள் தலையசைத்தாள். பிறகு சிம்மன் பிரபுவிடம், சரி சரி வாங்க, உடனே உங்க பெரிய முதலாளியை போய் பார்க்கலாம் என்றான். பிரபு நிம்மதி பெருமூச்சு விட்டான். 6வது மாடியில் அனைத்து வகையான மருத்துவ உபகரணங்களால் நிரப்பப்பட்ட ஒரு இடத்தில் வெள்ளை கோட் அணிந்த 1 டஜன் டாக்டர்கள் மும்முரமாக வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். முகத்தில் சுருக்கங்களுடன் ஒரு முதியவர் கட்டிலில் படுத்திருந்தார். அவர் முகத்தின் நிறம் வெளிரி இருந்தது. அங்கே பொருத்தப்பட்டிருந்த இயந்திரம் அவருடைய பலவீனமான இதய துடிப்பை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது.
அது மட்டும் அவருடைய இதய துடிப்பை வெளிப்படுத்தவில்லை என்றால் அவருக்கு உயிர் இருக்கிறதா என்று கூட யாருக்கும் தெரியாது. அவர் இறந்து விட்டதாக நினைத்திருக்க கூடும். அந்த முதியவருக்கு அருகில் 40 வயது மதிக்கத்தக்க நபரான ஜம்புலிங்கம், அதாவது மேகனாவின் தந்தை, நின்று கொண்டிருந்தார். அவர் சிம்மனை பார்த்து ஆச்சரியத்தோடு கைகளை கூப்பி, வாங்க டாக்டர், ப்ளீஸ் எங்க அப்பாவை காப்பாத்துங்க டாக்டர் என்று கெஞ்சினார். பூதலிங்கத்தின் 3 மகன்களில் மூத்த மகன்தான் இவர். இவர்தான் மேகனாவின் தந்தை. அவருக்கு அருகில் உடல் முழுவதும் நகைகளை அணிந்து கொண்ட ஒரு பெண் நின்று கொண்டிருந்தார். அவர்தான் ஜம்புலிங்கத்தின் மனைவி அகிலாண்டேஸ்வரி. சிம்மன் தலையசைத்தான். நேரடியாக பூதலிங்கத்தின் படுக்கைக்கு அருகில் சென்று அவரது நாடி துடிப்பை சரிபார்த்தான். அவர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருப்பதை சிம்மன் உடனடியாக அறிந்து கொண்டான். அவர் வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடி கொண்டிருந்தார். என்னாச்சு டாக்டர்? எங்க அப்பா இப்போ எப்படி இருக்காரு? அவரை காப்பாத்திடலாம்ல என்றார். உங்க அப்பா வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுவில் போராடிட்டு இருக்காரு மிஸ்டர் ஜம்புலிங்கம். அவரை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் என்றான். சிறிது நேரம் யோசித்த பிறகு சிம்மன், இதை நான் முன்னாடியே பிரபு கிட்ட சொல்லியிருந்தேன். அவர் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழணும்னா 3 வருஷம் மட்டுமே வாழ முடியும். இல்லை உயிரோடு இருந்தால் போதும்னா 5 வருஷம் உயிரோடு இருக்க வைக்க முடியும். அவர் சாதாரணமாக எப்பவும் போல வாழணுமா இல்லை உயிரோடு இருந்தால் போதுமா என்றான் சிம்மன். அதை கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர்கள் உடனே சிம்மனை திரும்பி பார்த்தார்கள். அதில் ஒருவர் கேலியாக, வாட், இவர் பழையபடி சாதாரண வாழ்க்கை வாழ வைக்க முடியுமா? என்ன சிம்மன், நீங்க எந்த உலகத்துல இருக்கீங்க என்று அருகில் இருந்த மருத்துவர்கள் சிம்மனை கிண்டல் செய்தார்கள். ஹலோ, நாங்களும் டாக்டருக்கு படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். எங்க முன்னாடியே சும்மா அளந்து விடாதீங்க சிம்மன். என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இவரால் இன்னொரு 2 மாதம் மட்டும்தான் தாக்கு பிடிக்க முடியும். அதுவும் இதே கோமா ஸ்டேஜில் தான் இருப்பார் என்றனர். சிம்மன் அந்த அறைக்குள் வந்ததிலிருந்து டாக்டர்கள் அவனை அதிருப்தியோடு பார்த்தார்கள். அவர்களுக்கு சிம்மன் மீது துளியும் நம்பிக்கை இருக்கவில்லை. அவர்கள் ஏற்கனவே அவர் உடலை பரிசோதித்து அவரால் 2 மாதங்கள் மட்டுமே உயிரோடு இருக்க முடியும் என்று தீர்மானமாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் லிங்கம் குடும்பத்தார் யாரோ ஒரு அதிசய மருத்துவர் இறந்த உடலை கூட உயிர்ப்பிக்க வைக்கிறார் என்ற செய்தியை அறிந்த பிறகு அந்த மருத்துவரை கண்டுபிடிக்க சென்னை நகரத்திற்கு வந்திருந்தார்கள். அங்கிருந்து அந்த மருத்துவரை அழைத்து வந்ததால் அந்த டாக்டர்கள் மிகவும் கோபத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒரு பாரம்பரிய சீன மருத்துவரை தேடுகிறார்கள் என்றால் எதற்காக தங்களை வேலைக்கு அமர்த்தினார்கள் என்று எரிச்சலோடு இருந்தார்கள். எனவே அவர்கள் சிம்மனை ஒரு விரோதியாக தான் பார்த்தார்கள். மிஸ்டர் ஜம்புலிங்கம், உங்க அப்பாவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா முதல்ல இந்த டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே போக சொல்லுங்க என்றான் சிம்மன். இதை கேட்ட பிறகு அவர்களுடைய எரிச்சல் மேலும் அதிகமாகிவிட்டது. அவர்களுக்கு அது அவமானமாக இருந்தது. அதற்கு மேலும் அந்த இடத்தில் இருக்க அவர்கள் விரும்பவில்லை. ஜம்புலிங்கம் அவர்களை பார்த்து, எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியேறுங்க என்றார். பாஸ், இவன் ஒரு ஆளுன்னு இவன் சொல்றாங்கிறதுக்காக இவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க எங்களை என்று சொல்லி முடிப்பதற்குள், அதான் சொல்றாங்கல்ல, கொஞ்ச நேரம் வெளியேறுங்க டாக்டர் என்றார் அகிலாண்டேஸ்வரி. அவருடைய குரலில் அதிகாரத்தின் தொனி இருந்தது. குடும்பத்தின் அடுத்த தலைவியாக தன்னம்பிக்கையுடன் இருந்தார். டாக்டர்கள் மேற்கொண்டு எதுவும் பேச துணியவில்லை. கடுமையான முகத்தோடு அந்த இடத்தை விட்டு வெளியேறினார்கள். எஸ், அவங்க இப்ப போயிட்டாங்க. தயவு செஞ்சு எங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர். நீங்க மட்டும் எங்க அப்பாவை காப்பாத்துறீங்கன்னா எங்க குடும்பமே காலம் முழுக்க உங்களுக்கு நன்றியோட இருக்கும். உங்களுக்கு என்ன வெகுமதி வேணுமோ நீங்க கேட்டுக்கலாம் என்றார். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லலையே. 5 வருஷமா 3 வருஷமா என்றான் சிம்மன். 5 வருஷம் இப்படியே இருக்கிறத விட 3 வருஷம் இருந்தாலும் அவர் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் டாக்டர் என்றார். சிம்மன் தலையசைத்தான். அவன் இங்கு வருவதற்கு முன்பே லிங்கம் குடும்பத்தினர் இதைத்தான் தேர்வு செய்வார்கள் என்பதை அறிந்திருந்தான். தனது தந்தை என்னதான் பிசினஸ் விஷயத்தில் ஆர்வம் உடையவராக இருந்தாலும் அவர் சந்தேகத்திற்குரிய நபர் என்று மேகனா ஏற்கனவே சொல்லியிருந்தாள். ஒருவேளை பூதலிங்கம் இறந்துவிட்டால் அந்த குடும்பம் சிதைந்துவிடும். சிம்மன் தனது மருந்து பெட்டியை திறந்து உயிர்காக்கும் தங்க ஊசிகளை வெளியே எடுத்தான். அவர் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருடைய இரத்த ஓட்டம் மோசமாக இருந்தது. சிம்மன் முதலில் தனது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த தனது மருத்துவத்தை ஆரம்பித்தான். மந்திர ஊசியை பயன்படுத்திய பிறகு அவரது உணர்வை எழுப்ப சிம்மன் மேலும் சில மருத்துவ முறைகளை கையாண்டான். அவரை குணப்படுத்த சிம்மன் தனது உடலில் இருந்த ஆன்மீக சக்தியை அவருக்கு கடத்தினான். 1/2 மணி நேரத்திற்குள் சிம்மன் தனக்குள் இருந்த சக்தியை மெல்ல மெல்ல இழக்க ஆரம்பித்தான்.
அவன் முகத்தில் இருந்த மாற்றத்தை ஜம்புலிங்கம் கவனித்தார். சிம்மனை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக எல்லோரும் அடுத்த அறைக்கு சென்றனர். அங்கே சென்ற பிறகு ஜம்புலிங்கத்தின் பார்வை தன் மகள் மேகனாவின் மீதுதான் பதிந்திருந்தது. ஆனால் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏதோ ஒரு விஷயம் அவரை அவளிடம் பேச விடாமல் தடுத்து கொண்டே இருந்தது. அவர் முகம் முழுக்க குற்ற உணர்ச்சியால் நிறைந்திருந்தது. பிறகு அவளிடம் பேச ஆரம்பித்தார். மேகனா, இத்தனை வருஷமா எப்படி இருந்த என்று கேட்க, அது அவருக்கு தேவையில்லாத விஷயம் என்று நினைத்த மேகனா அமைதியாக அவரை திரும்பி பார்த்தாள். தன் தாயை கைவிட்ட ஒரு மனிதனிடம் அவளுக்கு பேச தோன்றவில்லை. தன்னுடைய தந்தை என்ற உணர்வு கூட அவளுக்கு தோன்றவில்லை. ஏன் மேகனா, எதுவும் பேச மாட்டேங்கிற? இன்னும் எங்க மேல கோவமாதான் இருக்கியா? மேகனா, உனக்கு நாங்க செஞ்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நீ கோவமா இருப்பேனும் தெரியும். ஆனாலும் தான் ஆடலைனாலும் தன்னோட தசையாடும் சொல்லுவாங்க. அதனால தானே நீ இன்னைக்கு இங்க வந்திருக்க என்று சொல்லிவிட்டு நிம்மதியாக பெருமூச்சு விட்டார். இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்லையா? எனக்கு பெரிய அநீதி நடந்தது உண்மைதான். பரவாயில்ல, நான் சின்ன பொண்ணுதான். எங்க அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? அவங்க உங்க மேல உயிரே வச்சிருந்தாங்கல்ல, அதுதான் அவங்க பண்ண தப்பா? நீங்க செஞ்ச தப்புக்கு எங்க அம்மா எதுக்காக தண்டனையை அனுபவிக்கணும்? அவங்க சாகுற வரைக்கும் உங்களை தான் அவங்க மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவாவது ஒரு முறையாவது நீங்க எங்க அம்மாவை பத்தி நினைச்சு பாத்தீங்களா என்று கேட்டாள். தொடரும்.